மேற்படி 83வது திவ்யதேசம் திருத்தொலைவில்லிமங்கலம் ஆச்சரியமான இரட்டை திருப்பதி க்ஷேத்திரம். 2 பெருமாள் எழுந்துள்ளிருக்கா. அது 2 பெருமாள்ல முதல் பெருமாள் தேவர் பிரான்னு திருநாமம். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட சரித்திரம், சுப்ரபர்னு ஒரு முனிவர் இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாளை நோக்கி தவம் பண்ணணும்னு வந்தார். வந்தவருக்கு யாகசாலை அமைக்கணும்னு ஒரு ஆசை. தன்னுடைய கலப்பை எடுத்து உழறார். உழறச்சே கலப்பையில் ஒரு வில்லும் தராசும் மாட்டுறது. இல்லைனா தராசும் வில்லும் மாட்டுறதேன்னு பார்த்துட்டே இருக்குச்சு. அது ஒரு ஆணாவும் பெண்ணாவும் மாற அதுலேருந்து வந்த புருஷன் சொல்கிறான், சுவாமி என்னுடைய பேர் வித்யாதரன், இவ என்னுடைய மனைவி, நாங்கள் 2 பேரும் தேவலோகத்தில் இருந்துருக்குச்சு. குபேரர் வந்தார், அவரை நாங்கள் மதிக்கலை, அதனால கோபம் கொண்டு எங்களை சபித்தார். நீ தராசாவும் வில்லாவும் போன்னு சபிக்க அவரிடத்துல பிரார்த்தித்தோம், எங்களுக்கு சாப விமோசனம் எப்போன்னு இந்த க்ஷேத்திரத்தில் போய் கிடங்கோ, சுப்ரபர் வருவார், அவர் கலப்பை தீண்டி உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னா அது இன்றைக்கி தேவரையினால் எங்களுக்கு சாப விமோசனமாச்சுன்னு இவர்கிட்ட பிரார்த்திக்க இவாளையும் கூட்டு வச்சுட்டு யாகசாலையே அமைத்தார். யஜ்யமும் பண்ணினார். அந்த யஜ்யத்தினுடைய அவிர்பாகம் அவிஷை யாருக்கு கொடுத்தாருன்னா இந்திரன், வாயு, வருணன் இந்த 3 தேவர்களுக்கு கொடுக்க அவளையும் கூட வச்சுண்டு தவம் பண்ணி பெருமாள் தேவர் பிரானா இங்கே சேவை சாதித்தான்றது ஒரு சரித்திரம். இது 2 பேராக வச்சுக்கோங்க. பெருமாள் பேர் தேவர் பிரான் இருக்குது. 2 விதமாக எடுத்துக்கலாம். தேவர்களுக்கு வேண்டியதை கொடுத்ததுனால தேவர் பிரான் ஒன்று. 2வது இந்த பெருமாளுக்கு தேவர்கள் இவருக்கு என்னென்ன உபசாரம் வேணுமோ அதை சமர்ப்பித்ததுனாலே தேவர் பிரான்னு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கான். மூலவர் திருநாமம் ஸ்ரீனிவாசன் திருநாமம். திருக்கோலம் நின்ன திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் தேவர் பிரான் உபயநாச்சிமாரோடு எழுந்துள்ளிருக்கார். குமுத விமானத்தின் கீழே பெருமாள் எழுந்துள்ளிருக்கான். வருண தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம். நம்மாழ்வார் சாதிக்கிறார் இந்த பெருமாளை, சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும் தேவரி பிரானியே தந்ததாயன்றடைந்த வன்குருகூர் சடகோபன்னு சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த க்ஷேத்திரத்தை பெருமான் தேவர் பிரானையே சரித்திரத்தை பின்னாடி சொல்கிறேன், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் இந்த தேவர் பிரானைத்தான் நம்மாழ்வார் தந்ததாயன் அடைந்தார் அப்படின்னு ஆச்சரியமாக 11 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமாக இந்த க்ஷேத்திரத்திலே மேற்படி அரவிந்தலோச்சனன் எம்பெருமான் இவருடைய சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பூமியில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் எல்லாம் தர்மம் மாறாமல் வைத்தியம் பண்ணியிருந்தா அந்த தர்மத்தினுடைய பலன் அஸ்வினி தேவர்களை போய் சேரும். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அந்த தர்மம் மாறி அதர்மம் வர வர இந்த தர்மத்தினுடைய பலன் இவாளுக்கு கிடைக்காம போகிறது. இதனால இவா போய் பிரம்மாவனத்தில் பிரார்த்திக்கிறார். இவர் பிரம்மா சொல்கிறார், இந்த க்ஷேத்திரம் தொலைவில்லிமங்கலம் க்ஷேத்திரத்துக்கு போங்கோ, அங்கே போய் தவம் பண்ணுங்கோ, பெருமாள் சேவை சாதிப்பான்னு சொல்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தவம் பண்ணுறா. தவம் பண்ணி பெருமான் சேவை சாதித்தான். அப்போ பெருமாள் எப்படி சேவை சாதித்தாராம்? அரவிந்த லோச்சனன் செந்தாமரை கண்ணனா சேவை சாதித்தாராம். 1. 2வது இந்த பெருமாளுக்கு சுப்ரபர் தாமரை புஷ்பங்களாலே மாலை சமர்ப்பித்து சேவித்ததினாலே பெருமாள் இவருக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்தார்ன்றது ஒரு சரித்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமாக சொல்லப்படுறது. நம்மாழ்வார் ஆச்சரியமாக 6ஆம் பத்து 5ஆம் திருமொழியில் சாதிக்கிறார். 8வது பாசுரத்தில் இந்த பெருமாளை சாதிக்கிறார். திருந்து வேதமும் கேள்வியும் திருமாமகள் இருந்தாம் மலர்ந்திருந்த வாழ்பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொழும் இருந்திருந்த அரவிந்தலோசன என்னென்னே நைத்திரங்குமே அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். பெருமாள் எப்படி எழுந்தருளிருக்காருன்னு இனிமே பார்ப்போம். அரவிந்தலோசனன் மூலவர் அமர்ந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் செந்தாமரை கண்ணன் தாயார் கருந்தடங்கண்ணி நாச்சியார் தீர்த்தம் வருண தீர்த்தம். ஆச்சரியமா தாமிரபரணி கரையிலே எழுந்துள்ளிருக்கான் எம்பெருமான். ஒரு ஆச்சரியமான சின்ன சரித்திரம் ஒன்று இருக்குது, அடியன் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்மாழ்வார் அப்பன் கோவிலில் அவதரித்தார். அப்பன் கோவிலில் அவதரித்த நம்மாழ்வாருடைய குல வழக்கமே என்னன்னா, எந்த குழந்தாவா குலத்தில் பிறந்தாலும் கொண்டு வந்து இந்த தொலைவில்லிமங்கலத்து பெருமாள் தேவரபிரான சேவை பண்ணி வைக்கிறது. அப்படி இருந்துட்டு இருக்குச்சே, இந்த நம்மாழ்வார்ன்ற குழந்தைக்கு ஜாதகம் பார்த்த ஜோசியர் சொல்கிறார், இந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சேர்னா அந்த குழந்தை உங்கள் குழந்தையா இருக்குமான்னே தெரியாது. இந்த குழந்தை உங்களுடைய ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் குழந்தையா இருக்கணும்னா சேவை பண்ணி வைக்காதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்ல உடையநங்கியார் பார்த்தா உலவழக்கத்தை மாத்திரா மாதிரி இல்லை, இந்த குழந்தை என் குழந்தையா இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சே தீருவேன்னு போய் சேவை பண்ணி வச்சா அன்னிலிருந்து உலக இன்பத்திலிருந்து மாறினபடியால் மாறன்னு திருநாமம். கிளம்பி நேராக கிடுகிடுன்னு போனவர் திருக்குறுகூரில் புளிய மரத்தடியில் போய் தியானத்தில் உட்காண்டார். 16 வருஷம் தியானம். 16வது திருநக்ஷத்திரத்தில் தான் முதல் பேச்சே பேசினார். மேலும் 16 வருஷங்கள் பேசினார். 32வது திருநக்ஷத்திரத்தில்
பரமபதத்தையே அடைந்து விட்டார். இதுதான் நம்மாழ்வாருடைய சரித்திரம். அந்த சரித்திரம் முழுக்கையும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த பெருமாள் தான், தொலைவில்லி மங்களத்தெம்பெருமான். அதனால தான் இந்த ஆழ்வாருக்கும் இந்த பெருமாளுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர்பிரானையே தந்ததாயன்றடைந்த வன்குருகூ ஷடகோபன் அப்படின்னு சொல்கிறார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவர்பிரானையே தந்ததாயன்றடைந்த வன்குருகூ ஷடகோபன் முந்தையாயிரத்துளிவை தொலைவில்லி மங்களத்துக்குச் சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கேன்னு சாதிக்கிறார். இந்த தொலைவில்லி மங்கலத்துடைய 10 பாட்டை யார் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு பெருமான் திருவடி கைங்கரியம் அவசியம் கிட்டும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். மேற்படி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய 2 எம்பெருமான் இருக்கா. தேவர்பிரான் அந்த பெருமாள் திருவடிக்கு பல்லாண்டு, அரவிந்தலோசனன் திருவடிக்கு பல்லாண்டு, கருந்தடங்கண்ணி நாச்சியார் திருவடிக்கும் பல்லாண்டு, நம்மாழ்வார் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம்.